ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிங்கு பிங்க் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிங்க் லெமன் ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க இந்த பிங்க் லெமன் ஜூஸ்க்கு தேவை. நான் இன்றைக்கி ஒரே ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் சியா சீட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சியா சீட்ஸ் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா ப்ளைனாக கூட நீங்கள் லெமன் ஜூஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, எல்லாருக்கும் தெரியும். சம்மரில் நம்ம அடிக்கடி போட்டு குடிச்சிருப்போம். ஸோ சம்மரில் குடிக்கக்கூடிய ஜூஸ் தான் இது. சம்மரில் மட்டும் இல்லாமல் நிறைய பார்ட்டிஸில் கூட நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். வெல்கம் ட்ரிங்காக கூட இதை கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ், நேச்சுரலான கலர் தான் நம்ம இன்றைக்கி ஆட் பண்ண போகிறோம். நான் இந்த சியா சீட்ஸை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். சியா சீட்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணியில் கலந்து வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு மட்டும் போடாமல் நிறைய ஜூஸில் கூட நம்ம இந்த சியா சீட்ஸை ஆட் பண்ணலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது, ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியும் கூட. நான் இந்த மேசன் ஜாரில் தான் இன்றைக்கி இந்த ஜூஸை ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதில் ஒரு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணதும் நீங்கள் லெமன் ஜூஸை இதில் பிழியக்கூடாது. ஏன்னா லெமன் ஜூஸில் சர்க்கரை கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கோங்க. நல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு இருக்க கோல்டு வாட்டரை நீங்கள் ஊற்றுங்க. ஸோ தண்ணியில் சர்க்கரை போட்டதும் ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த சியா சீட்ஸை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இந்த சியா சீட்ஸ் நம்ம ஜூஸில் போடும்போது அது அழகாக மிதந்துட்டுருக்கும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஜூஸ் அதாவது இந்த ஜூஸை பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்போவுமே ப்ளைனாக ஒயிட்டாக நம்ம லெமன் ஜூஸ் செய்யாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக செஞ்சால் வித்தியாசமாக இருக்கும். நேச்சுரலாக நம்மளே வீட்டில் ரெடி பண்ணுறதுன்றதுனால எந்த ஒரு கெமிக்கலும் இதில் ஆட் பண்ணல நம்ம. ஸோ இதை நம்ம சம்மர் ட்ரிங்காக மட்டும் இல்லாமல் வெல்கம் ட்ரிங்காகவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பர்த்டே பார்ட்டி இல்லை வீட்டில் வேறு ஏதாச்சும் பார்ட்டி இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி வீட்டிலே சிம்பிளாக செலவே இல்லாமல் நம்மளே ரெடி பண்ணிடலாம். நான் லெமனில் ஒரு 1/2 லெமன் மட்டும் நான் இந்த பாட்டிலுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ லெமன் புழிஞ்சாச்சு. அடுத்ததாக பிங்க் கலர் வர்றதுக்கு ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். இந்நேரத்துக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க அது என்னென்னு. எதுவும் இல்லைங்க, நம்ம நேச்சுரலான பீட்ரூட் தான் நம்ம சேர்க்க போகிறோம். பீட்ரூட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை இந்த ஜூஸில் நான் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இந்த பீட்ரூட்டை இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி தண்ணியில் ஆட் பண்ணதும் ஜூஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலரில் வந்துடும். ஸோ லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா பிங்க் லெமன் ஜூஸாக மாறிடும். ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலரை பார்த்ததும் ரொம்பவே விரும்பி குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு பிங்க் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பீட்ரூட்டை ஒரு 2-3 பீஸ் கூட கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டால் போதும். இங்கே பாருங்கள், பிங்க் கலரில் ரெடி ஆகிடுச்சு நம்ம லெமன் ஜூஸ். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதே போல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணுறதுனால பீட்ரூட் ஸ்மெல் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் பீட்ரூட் ஸ்மெல் வரவே வராது. ஜஸ்ட்டு நம்ம கலருக்காக தான் அதை ஆட் பண்ணுறோம். நீங்கள் அந்த மாதிரி பீஸாக போடாமல் துருவிட்டு வெறும் ஜூஸை மட்டும் கூட, பீட்ரூட்டை ஜூஸை மட்டும் எடுத்து கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம் இந்த பிங்க் லெமன் ஜூஸை. இந்த பிங்க் லெமன் ஜூஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கெலாம் இது பிடிச்சிருந்ததுன்னு கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.